திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த சான்றோர்குப்பம் பகுதியில் உள்ள சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் மக்கள் சென்று வர இருந்த பாதையை நெடுஞ்சாலைத்துறையினர் மூடிய நிலையில் மாற்றுப்பாதை அமைத்து தரக்கோரி கடைகளை அடைத்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் இணைப்பில் உள்ளார். ஸ்ரீனிவாசன், அந்த நெடுஞ்சாலைத்துறை அந்த பாதையை மூடியதால் அந்த மக்கள் எந்த மாதிரியான இன்னல்களை சந்தித்து வருகின்றனர், மேலும் அவர்கள் வைக்கும் கோரிக்கைகள் என்னென்ன, முழுமையான விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் கிருஷ்ணவேணி. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில இருபுறங்கள்ல சான்றோர்குப்பம் என்ற பகுதி அமைந்திருக்கிறது. மேலும் இப்பகுதியில 2 புறங்கள்ல 2 தனியார் பள்ளிகள் மற்றும் நகராட்சி பள்ளி, தனியார் மருத்துவமனை, காலனி தொழிற்சாலைகளும் இயங்கி வருகிறது. இது ஒரு புறம் கண்ணதாசன் நகர், ராமசாமி நகர், பாரதியார் நகர், மலை கிராமமான மாதகடுப்பு உள்ளிட்ட பகுதியில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகிறார்கள். அதே போல மற்றொரு பகுதியில் இருக்கக்கூடிய சான்றோர்குப்பம் லட்சுமி நகர்ல சுமார் 5000க்கும் மேற்பட்ட மக்கள் என சுமார் இருபுறங்களும் சேர்ந்து 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகிறார்கள். இங்கு தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் சென்று வருவதற்காக ஏற்கனவே ஒரு வழியானது இருந்தது. அந்த வழியை தற்போது தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் அழைத்து விட்டதால் இதனால் பள்ளி மாணவர்கள், காலனி தொழிற்சாலைக்கு செல்லக்கூடிய தொழிலாளர்கள் சென்று வரவும், இறந்தவர்களுடைய சடலத்தை மயானத்திற்கு எடுத்து செல்லவும், அவசர சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் செல்லவும் வழி இல்லாமல் மாணவர்கள் மற்றும் தொழிலாளர்கள், பொதுமக்கள் அனைவருமே அவதிப்பட்டு வருவதால் இங்கு விபத்துகள் ஏற்படக்கூடிய சூழல்கள் உள்ளதாகவும், இதனால் இங்கு உடனடியாக இந்த பகுதியில மேம்பாலம் அமைத்து பொதுமக்கள் பாதுகாப்பாக சென்று வரும் வகையில சுரங்கப்பாதை அமைத்து தர வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி இந்த பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களுக்கு ஆதரவாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வணிகர்களும் தங்களுடைய கடைகளை அடைத்து ஆர்ப்பாட்டம் செய்து வரும் பொதுமக்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். கிருஷ்ணவேணி, விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீனிவாசன். போராடிதான் ஏதாவது பெற முடியும் என்ற நோக்கத்திற்கு எங்களுடைய மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த பகுதியிலே ஒரு பிணத்தை எடுத்துக்கொண்டு போக வேண்டி சொன்னால், ஒரு செத்துட்டா ஒரு பிணத்தை எடுத்துக்கொண்டு போக வேண்டி சொன்னாலும் அந்த பிணத்திற்கு வழி இல்லை. சுடுகாட்டுக்கு போறதுக்கு வழி கிடையாது. 3 ஸ்கூல் இருக்கிறது. 5000க்கும் மேற்பட்ட மக்கள் மாதுகடுப்பு பகுதியில் வசிக்கிறார்கள். ஒரு அடிப்பட்ட ஒரு ஆம்புலன்ஸ் போறதுக்கு வழி கிடையாது. ஆனால் இன்று அடைக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப மோசமான நிலைக்கு எங்கள் ஊர் மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். வேதனையாக இருக்கிறது. ஒரு 3 மாதத்திற்கு இந்த தேசிய நெடுஞ்சாலை வழியை திறந்து விடணும். திறந்து விட்டுட்டு டிராபிக் போலீஸ் போட்டு எங்களுடைய உயிர்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு தர வேண்டும். மத்திய அரசு, மாநில அரசு. இந்த பக்கம் அந்த பக்கம் போறதுக்கு ஸ்கூல் பசங்களுக்கும் வழி இல்லை, காலேஜ் பசங்களுக்கும் வழி இல்லை. வேலைக்கு போறாங்க. இப்போ நிறைய பெண்கள் இங்கேருந்து வேலைக்கு போறாங்க. ரோடு கிராஸ் பண்ண முடியல. சுடுகாடுக்கு போறதுக்கு மெயினாக வழி கிடையாது. ஆம்புலன்ஸுக்கு வழி இல்லை. எதுக்குமே வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம், சிரமப்படுறோம். குழந்தைங்களாம் தாண்ட முடியல. வழி இருக்கும் போதே நிறைய ஆக்சிடென்ட் ஆகுதுங்க. இந்த வழி இல்லாமல் கொஞ்சம் கிராஸ் பண்ண முடியாமல் நிறைய பேர் தவிக்கிறாங்க. அதனால எல்லாருக்காக நாங்கள் கேட்குறோம், மெயினாக எங்களுக்கு வழி அமைச்சு கொடுக்க வேண்டும்னு ரொம்ப தாழ்மையோடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு இந்த சைடுலேருந்து அந்த சைடு போகிறதுக்கு வழி தேவை. NH ரோடு தேசிய நெடுஞ்சாலையில் மூடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இருந்து நாங்கள் அந்த பக்கம் போனனாலையும் ரொம்ப கஷ்டம். அந்த பக்கம் இறந்துட்டாங்கன்னா இந்த பக்கம் நாங்கள் சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு வழி இல்லை. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வழி இல்லை, விவசாயிங்களுக்கு வழி இல்லை. ஆம்புலன்ஸ் பொதுவாக ஒரு எமர்ஜென்சி, ஒரு ஆக்சிடென்ட்டே ஆனாலும் இங்கிருந்து நாங்கள் அந்த பக்கம் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சிரமமாக இருக்குது. மத்திய அரசும் மாநில அரசும் எங்களுக்கு எங்களுடைய நிலைமையை புரிஞ்சு எங்களுக்கு மேம்பாலம் அமைச்சு தரணும். இதை எங்கள் ஊர் சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்.